வணக்கம். சனி பகவானுடைய பெயர்ச்சி பற்றி பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. எது சரி எது தப்பு என்கிற குழப்பத்திலே நேயர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுவது என்னவென்றால், சனி பகவான் ஜனவரி 26 ஜூன் மாதம் 20 வரை தனுசு ராசியிலே இருக்கிறார். ஜூன் 21 அக்டோபர் 20 வரை விருச்சிக ராசியிலே இருக்கிறார். அக்டோபர் 21 திரும்பவும் அவர் தனுசு ராசிக்கு வருகிறார். ஆக இப்போ விருச்சிக ராசியிலிருந்து ஜனவரி 26 சனி பகவான் தனுசு ராசிக்கு வந்துட்டார். இதை அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேகமாக வர்றார் அப்படின்னு சொல்கிறது, வேகமாக போகிறது. வழக்கமான வேகத்தை விட அதிகமான வேகத்தில் வந்தால் அதிசாரம். இதனால் சனி பெயர்ச்சி பலன்கள் கிடைக்குமா, மாறுமா அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், இது மாறும். நாங்கள் இதை ரெண்டாக பிரித்து கொள்ளுகிறோம். எப்படி அப்படின்னா, ஜனவரி 26 ஜூன் 20 வரைக்கும் சனி பகவான் பெயர்ச்சி பலன்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஜூன் 21 அக்டோபர் 20 வரைக்கும் இன்னொரு மாதிரி இருக்கும். எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் இப்போ தனியாக சொல்ல போகிறோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்க, எப்படி இருக்க போகிறது இந்த சனி பெயர்ச்சி இப்போ பார்க்கலாம். கடகராசிக்கார நேயர்களே, கடந்த 2 வருடங்களாக நீங்கள் படுகிற பாடு அப்பப்பா, அதுக்கு கடவுள் அவரே மனமிறங்கி கொடுத்திருக்கிற பரிசு இந்த சனி பெயர்ச்சி. ஜனவரி 26 ஜூன் 20 வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். கடன் தொல்லை, வியாதி தொல்லை, எதிரி தொல்லை இருக்காது. ரொம்ப நல்ல காலகட்டம், பிரமாதம். ஆனால் ஜூன் 20 அக்டோபர் 20 வரைக்கும் சிரமங்கள் இருக்கும், புத்தி குழப்பம் இருக்கும், குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும், அதிர்ஷ்டம் குறையும். ஆனால் ஜூன் 20க்கு முன்னாடி ஜனவரி 26 பிரமாதமான காலகட்டம். அக்டோபர் 20 சூப்பர். அக்டோபர் 20 ஒரு 2.5 வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு நன்மைகளை, உயர்வை. எல்லா வகையினருக்கும், எல்லா துறையினருக்கும், எல்லா வகையிலும், எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான முன்னேற்றம். ஜனவரி 26 முதல் ஜூன் 20 வரை, பிறகு அக்டோபர் 20 அடுத்த 2.5 வருடங்களுக்கு சனி பெயர்ச்சி கலகுது. சனி பகவான் உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுடைய ராசி ஒன்று. சந்தோஷம். சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் அசைவ உணவு தவிர்க்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் காலையில் சாயந்தரம் 2 வேளையும் கோயிலில் போய் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நெய் தீபம் போடணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், அல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் போய் இதே மாதிரி செய்யணும். உடல் ஊனமுற்ற ஏழைகளுக்கு நீல நிற கருப்பு நிற ஆடையை, ட்ரெஸ்ஸை, கருப்பு ட்ரெஸ்ஸு அல்லது ப்ளூ ட்ரெஸ் எடுத்து தரணும். நெய், பருப்பு, எள்ளு கலந்த சாதத்தை ஏழைகளுக்கு அன்னதானமாக கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சுந்தரகாண்டம்ங்கிற புஸ்தகம் படிக்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகராவல்ங்கிற புஸ்தகத்தை படிச்சிடணும். அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் பகல் 1 மணி வரைக்கும் அல்லது இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த ஜனவரி 26 ஜூன் 20 வரைக்கும் மகரத்துக்கு 7.5 சனி, கன்னிக்கு அர்த்தாஷ்டமச்சனி, ரிஷபத்துக்கு அஷ்டமச்சனி. எனவே இவங்க இந்த விரதத்தை இரவு 7 மணி வரைக்கும் இருக்கிறது நல்லது. பிறகு அக்டோபர் 20 மறுபடியும் மகரத்திற்கு 7.5 சனி, ரிஷபத்துக்கு அஷ்டமச்சனி, கன்னிக்கு அர்த்தாஷ்டமச்சனி, தனுசுக்கு ஜென்மச்சனிங்கிறதுனால இந்த பரிகாரத்தை முறையாக செஞ்சுறது நல்லது. அதாவது விரதம். மற்றபடி இந்த பரிகாரங்களை எல்லோரும் சரியாக செஞ்சுறது நல்லது. கடகம், கும்பம், பிறகு துலாம், இந்த 3 ராசிகளுக்குத்தான் சனி பெயர்ச்சி ஜனவரி 26 ஜூன் 20 வரையும், பிறகு அக்டோபர் 20 அடுத்த 2.5 வருடங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஜூன் 26 அக்டோபர் 20 வரை 3 ராசிகளுக்கு தான் சனி பெயர்ச்சி நல்லா இருக்கு. அது மிதுனம், கன்னி, மகரம். எனவே இதற்கேற்றாற் போல மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பரிகாரத்தை முறையாக செஞ்சுட்டா நல்லது. மறந்துடாதீங்க. சனிக்கிழமை என்று ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துடணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சு 6:30க்குள்ள வீட்டில் கிழக்கு நோக்கி நெய் தீபம் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உடல் ஊனமுற்றவங்களுக்கு பொருளுதவி செய்கிறது, கல்விக்கு உதவி செய்கிறது, திருமணத்துக்கு உதவி செய்கிறதெல்லாம் சனி பகவானுடைய தொல்லையை குறைக்கும். எங்களுடைய கணிப்பு திருக்கணித பஞ்சாங்கப்படி செய்திருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மனிதர்களுக்கு செய்யணும். வாக்கிய பஞ்சாங்கங்கிறது கடவுளுக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிகாரங்களை செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.